விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ரவிக்குமார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவிக்குமார். அதாவது அவங்க ஏளனமா பேசினாங்க அப்படின்றதுக்கு திருமதி தமிழிசை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவங்க எளிமையா சொல்லணும் அப்படின்னு வந்துதான் அதை ஏளனமா அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிச்சுட்டாங்க. மற்றபடி அவங்க ஏளனமாலாம் பேசல. இருந்தாலும் ஆனா மத்திய அரசு கொண்டு வர வேண்டிய பல திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு தான் தடுக்குது, தவிர்க்குது. அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இந்த வரி பகிர்வு தொடர்பாகவும் நாம தமிழக எம்பிக்கள் பேசக்கூடிய கருத்தை தவறானது அப்படின்ற ஒரு வாதத்தை நிதியமைச்சர் பேசி இருக்கிறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வரி பகிர்வு தொடர்பாக நிதியமைச்சராக இருக்கிறவர் அது தொடர்பாக வருகிற விவாதங்கள்ல சொல்லப்படுத்த ஆலோசனைகளை நன்றாக தெரிஞ்சு வைத்திருப்பார். இன்னைக்கு மத்திய அரசு என்று சொன்னால் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் எதுவும் கிடையாது. மாநில அரசுகள் சேர்ந்ததுதான் மத்திய அரசு. இப்போ அவர்களே மாநில அரசுகளுக்கான திட்டங்களை எல்லாத்தையும் வகுத்து அவர்களே செயல்படுத்துறதுன்னா அதுக்கப்புறம் மாநில அரசுகளுக்கு என்னதான் வேலை? அவர்கள் செயல்படுத்துற திட்டத்துக்கு 100% அவங்களே நிதி கொடுக்குறாங்கன்னா ரைட்டு. ஆனால் அவர்களே ஒரு திட்டத்தை உருவாக்குறது, அந்த திட்டத்துக்கு 75% மாநில அரசுகள் நிதி கொடுக்கணும். ஆனா அதுக்கு பேர் வைக்கிறது மட்டும் மத்திய அரசுன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் மாநில அரசுக்கு என்னதான் அதுக்கு மரியாதை இருக்கு? மாநில அரசுகள் எல்லாம் பஞ்சாயத்து அமைப்பை விட கேவலமா இன்னைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிதி பகிர்வு சதவீதம் இருக்கு பாருங்க, ஏற்கனவே என்ன இருந்ததுன்னா ஒன்றிய அரசு 75% கொடுக்கும், மாநில அரசு 25% கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த 14வது நிதி கமிஷனுக்கு பிறகுதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 60-40 மாத்தினாங்க, அப்புறம் 50-50 மாத்தினாங்க. இப்ப நீங்க பல திட்டங்களுக்கு இப்ப ஜல்ஜீவன் மிஷனே இருக்குது, அதுக்கு 50-50 வச்சிருக்காங்க. அந்த 50% ஒன்றிய அரசு சரியா நிதியை கொடுத்தாங்கன்னா கொடுக்கறது கிடையாது. போன தடவை வெறும் 31% தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி 15வது நிதிக்குழுல மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வு 42 விழுக்காடு என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா அதுலயும் கூட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 32% தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர 42% அவர்கள் கொடுக்கப்படல. இந்த 15வது நிதிக்குழுவோட காலமே முடிய போகிறது. இது எல்லாமே ஏமாற்று என்பதை விட இது ஒரு விதமான மோசடி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா இப்ப இந்த வரி வருவாய் பகிர்வை மாநிலங்களுக்கு போகாம தடுப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா கூடுதல் வரிகளை விதிக்கிறது. ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, மற்ற வரிகளா இருந்தாலும் அதுல செஸ் சர்சார்ஜ் என்று கூடுதல் வரிகளை விதித்து அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் ஆக்குவது. இப்படியான மோசடி வேலைகள்ல ஒன்றிய அரசு ஈடுபடுகிறது. இதுக்காக தான் மாநில அரசுகள் இத எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு நிதி உருவாக்கும் போது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று உருவாக்குவார், டிஓஆர் என்று சொல்லுவார்கள். அந்த நிதிக்குழு உருவாக்கும் போதும் சரி, அந்த டிஓஆர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தீர்மானிப்பதும் சரி, மாநிலங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது. இன்னைக்கு 16வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மெம்பரும் மாநில பிரதிநிதி கிடையாது. அதுக்கு மாநில பிரதிநிதிகள் பங்கேற்கிற அமைப்பே கிடையாது. அப்ப இவங்களே எல்லாத்தையும் தன்னிச்சையாக முடிவு செஞ்சு கொண்டு அதை மாநில அரசுகள் தலையில கட்டுறாங்க. இப்ப இந்த நிதிக்குழுவோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே பாத்தீங்கன்னா அவங்களே தன்னிச்சையா தீர்மானிக்கிறாங்க. அந்த தீர்மானிக்கிறது எப்படி இருக்குன்னா, வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்களை பழிவாங்குவதாக, அவர்களை வஞ்சிப்பதாக அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அதே நீங்க டீலிமிட்டேஷன் வச்சீங்க, அதையே வட மாநிலங்களுக்கு சாதகமாக அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வைக்கிறது. இப்போ நீங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சி பின்னடைந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க. எந்த மாநிலங்கள் ஒன்றிய அரசுடைய திட்டங்களை சரியாக செயல்படுத்தலையோ, ஒன்றிய அரசு சொல்றதை சரியாக கேட்கலையோ, எந்த மாநிலங்கள் ஒன்றிய அரசுடைய எந்த விதமான அறிவிப்புகளையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்குற மாதிரி கூடுதலாக 200 மடங்கு 300 மடங்கு அவர்களுக்கு வரி வருவாய் பகிர்வுல கொடுக்கிறது. ஆனால் யார் அதெல்லாம் சின்சியரா நிறைவேற்றி இன்றைக்கு இந்திய உலக தரத்துல கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்திருக்குன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தான். அவங்கள பனிஷ் பண்ற மாதிரி இவங்க பினான்ஸ் கமிஷன்ல டிஓஆர் பிக்ஸ் பண்றாங்க. இதைத்தான் இன்றைக்கு எதிர்க்கிறோம். இது இன்னைக்கு மட்டுமல்ல, இது நீண்ட காலமாகவே இந்த மாநிலங்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லாம அவர்களை எல்லாம் இழிவுபடுத்துவது போல பேசுவது என்பது ஒரு ஒன்றிய நிதியமைச்சருக்கு அழகல்ல. அவர்கள் நீங்க இது தமிழ்நாட்டு பிரச்சனை கிடையாது, இது திமுகவுடைய பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒருமைப்பாடு தொடர்பான பிரச்சனை. இவங்களுடைய அணுகுமுறையே என்ன இருக்குன்னா, இந்தியாவை பிரிக்கிற மாதிரி இருக்குது, இந்தியாவை சிதறடிக்கிற மாதிரி இருக்குது.
இதே போக்குல போனாங்கன்னா இந்தியாவோட ஒருமைப்பாடே கேள்விக்குறியாகும். திரு ரவிக்குமார், நீங்க வந்து அவங்க வந்து இது திசை திருப்பும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றப்போ நீங்க வந்து இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, இது போன்ற விமர்சனங்களை நீங்களும் முன் வச்சிருக்கீங்க. இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்க நன்றி.